அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயணத்தின் களைப்பு. பயணம் என்பது சில சமயங்களில் மிகவும் களைப்படைய செய்யும் ஒன்று. நீண்ட நேரம் பயணிக்கும் போது உறக்கம், உணவு, தண்ணீரெல்லாம் மறந்து போய்விடும். இதை நபி ஸல் அவர்கள் தங்களது ஹதீஸில் தெளிவாக கூறியுள்ளார்கள். நபி ஸல் அவர்கள் கூறியதாவது: பயணம் வேதனையின் ஒரு பங்காகும். அது உங்களை உறங்க விடாமலும், உண்ண விடாமலும், பருக விடாமலும் தடுத்துவிடும். எனவே உங்களில் ஒருவர் ஒரு வேலையாக பயணம் புறப்பட்டுச் சென்று தன் தேவையை முடித்துக் கொண்டால் அவர் தன் வீட்டாரிடம் விரைவாக திரும்பிச் சென்று விடட்டும். சஹீஹுல் புகாரி 3001. இந்த ஹதீஸிலிருந்து நாம் பின்வரும் விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். பயணம் என்பது கடினமானது. இது உடல் மற்றும் மன ரீதியாக நம்மை பாதிக்கிறது. வீடு என்பது நிம்மதி. பயணத்தை முடித்து வீடு திரும்புவது மிகவும் இனிமையான அனுபவம். குடும்பத்தின் முக்கியத்துவம். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மிகவும் முக்கியம். நடைமுறை வாழ்க்கையில் நாம் நீண்ட தூரம் பயணிக்கும் போது நமது உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் அவசியம். போதுமான ஓய்வெடுத்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு தண்ணீர் குடிப்பது நல்லது. மேலும் வீட்டிலிருந்து விலகி இருக்கும்போது குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பது மனதிற்கு இதமாக இருக்கும். முடிவுரை: பயணம் நம்மை புதிய இடங்களுக்கு அழைத்துச் சென்று நமது அனுபவங்களை விரிவுபடுத்துகிறது. ஆனால் அதே சமயத்தில் அது நம்மை களைப்படைய செய்யும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே பயணத்தின் போது நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம். நீங்கள் பயணம் செய்யும் போது எப்படி உங்களை நீங்களே கவனித்துக் கொள்கிறீர்கள்? உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.